இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொழுந்தனாரே, சொல்லுங்க நீ. இதெல்லாம் உங்க சட்டை தானா? ஆமா. இல்ல, துவைக்கணும், அதான் கேட்டேன். வேற ஏதாவது துவைக்காம இருந்தா கூட சொல்லுங்க, நான் துவைச்சு தரேன். நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அத்தை துவைச்சு போட்டுரும். அட இருக்கட்டும் கொழுந்தனாரே, இதெல்லாம் மிஷின்ல போட்டா வீணா போயிடும். காலர்லாம் பாருங்க, ஒழுங்காவே துவைக்காது. நானே இதெல்லாம் கையால துவைக்கலான்னு எடுத்துட்டு போறேன். அண்ணி அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. இருக்கட்டும் கொழுந்தனாரே, குழந்தைங்கிறவன் கூட பிறந்த தம்பி மாதிரி. கிராமத்துல எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு அண்ணன் தம்பின்னு யாரும் கிடையாது. இந்த குடும்பத்துல நீங்களாம் தானே அந்த மாதிரி உறவு. துவைச்சதெல்லாம் நான் அயன் பண்ணி வச்சிடுறேன். இனிமே நீங்க அயன் பண்ண சட்டையை தான் போட்டுட்டு போகணும், சரியா? ஓகே ஓகே. சரி. ஏன்பா, இதெல்லாம் உண்மைதானா? எது? இல்ல இவங்களோட பவ்யம் பாசம். இவங்க அவ்வளோ சைலண்டா இருக்கிற ஆளே இல்லை. இவங்க அந்த அளவுக்கு மாறி நடந்துக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. தல, உன் கூட வரல ஐஸ்கிரீம் வாங்கி தெரியா? பட எப்ப பாரு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். ஐயா, என்னப்பா டிரைவர் சீட்டு பேசஞ்சர் சீட்டு ரெண்டுத்துலயுமே கக்கா பண்ணி வச்சிருக்கு. சரி, வேற வண்டியில போவோமா? இதுக்காக நீங்க வேற வண்டியில போவீங்க? குஜால சாவடிச்சிருக்கேன். இரு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த காக்காங்களுக்குலாம் முதல்ல டயப்பர் கட்டி ஒண்ணுன்னு நினைக்கிறேன். பாக்குற இடத்துல எல்லாம் கக்கா பண்ணி வச்சுட்டு போயிடுங்க. துணி வர இல்லையே, என்ன வண்டி வச்சிருக்காப்புலையோ. என்ன கொழுந்தனாரே, நாளைக்கெல்லாம் பைக்கை இப்படி வெளியில விடாதீங்க. அதான் சைடுல மாமா ஷெட்டு போட்டிருக்காருல, ஷெட்ல விட்டுருக்கலாமே. இல்லனா காக்கா அசிங்கம் பண்ணிட்டே தான் இருக்கும். இருங்க, நல்லா தொடச்சிடுறேன்.